இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பாடத்தலைப்பு 12ஆம் வகுப்பு இயல் 6இல் அமைந்திருக்கக்கூடிய இலக்கியத்தில் மேலாண்மை அப்படிங்கிற ஒரு உரைநடை பகுதியை பார்க்க போகிறோம். இந்த பாடத்தினுடைய ஆசிரியர் வே. இறையன்பு. இந்திய ஆட்சிப்பணி பணி நிறைவு, அதுதான் சுருக்கத்தில் பா நீ அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இறையன்பு அப்படிங்கிறவர் எழுதிய இலக்கியத்தில் மேலாண்மை அப்படிங்கிற ஒரு நூலிலிருந்து எடுத்த கட்டுரை தான் நமக்கு பாடப்பகுதியாக வந்திருக்கின்றது. இந்த இறையன்பு அப்படிங்கிறவர் தமிழ்நாடு அரசின் இந்திய ஆட்சிப்பணி அலுவலராக பணியாற்றியவர். இறையன்பு அவர்களை பற்றி நிறைய அறிமுகம் நமக்கு தேவையில்லை. தமிழ்நாடு அரசின் நிறைய பொறுப்புகளில் அவர் பணியாற்றி இருக்கின்றார் அப்படின்னு சொல்லலாம். 1990ஆம் ஆண்டிலிருந்து பல்வேறு பதவிகளில் பணியாற்றி இருக்கின்றார். இவர் எழுதின நூல்கள் நிறைய நூல்கள் பிரபலமான தன்னம்பிக்கை நூல்களாக இருக்குது. வாய்க்கால் மீன்கள், IAS வெற்றி படிக்கட்டுகள், 7வது அறிவு, உள்ளொளி பயணம், மூளைக்குள் சுற்றுலா, இது எல்லாமே பார்த்தோன்னா இவர் எழுதிய நூல்கள் அப்படின்னு சொல்லலாம். இதில் வாய்க்கால் மீன்கள் பார்த்தோன்னா ரொம்ப சிறப்பு வாய்ந்த நூல். என்ன சிறப்பு அப்படின்னா 1995ஆம் ஆண்டு தமிழ் வளர்ச்சித்துறையின் சிறந்த நூலுக்கான பரிசினை பெற்றது அப்படின்னு சொல்லலாம். இவர் பார்த்தோன்னா சிறுகதை, புதினம், தன் முன்னேற்ற நூல், நம்பிக்கை நூல், இந்த மாதிரி இவர் நிறைய நூல்களை எழுதியிருக்காரு. இதில் பார்த்தோன்னா இலக்கியத்தில் மேலாண்மை பண்பு அப்படின்னா நிர்வகித்தல், மேனேஜ்மெண்ட் சொல்கிறாங்க இல்லையா, அதுதான் மேலாண்மை பண்பு அப்படிங்கிறாங்க. நுழையும் முன் பாருங்க, பொதுவாக இலக்கியம் அப்படிங்கிறது பார்த்தோன்னா ஒரு விதை மாதிரி. அது நம்ம மனதுக்குள்ளே போயிடுச்சுன்னா விருட்சமாக வளரும் அப்படின்னு சொல்கிறாங்க. எப்போது வேண்டுமானாலும் கிளர்ந்து விடுகின்ற விதை அப்படின்னு சொல்கிறாங்க. இலக்கியத்தில் மேலான கருத்துகள் இருக்குது. அந்த மேலான கருத்துகளையும் நிர்வாக நெறிகளையும் நாம் அறிய வேண்டும் அப்படிங்கிறாங்க. இந்த மாதிரி வாழ்ந்தவர்கள் தான் நம்ம பழந்தமிழர்கள் அனைவருக்குமே உலகத்திற்கே வாழ கற்றுக் கொடுத்தவர்கள் நம் தமிழினம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இவங்க வாழ்ந்த அந்த முறையை பற்றி இலக்கியத்தில் எப்படி சொல்கிறாங்க, அதனால தான் இலக்கியத்தில் மேலாண்மை அப்படின்னு சொல்கிறாங்க. மனித இனம் தோன்றிய போதே பார்த்தோன்னா மேலாண்மை பண்பு செயல்பட தொடங்கியது. ஏன் அப்படின்னா மேலாண்மை பண்பு இருந்தால் தான் எல்லாருமே ஒற்றுமையாக வாழ முடியும். ஆரம்ப காலங்களில் பார்த்தோன்னா தனித்தனியாக தான் வாழ்ந்தாங்க. அப்போ எல்லோரும் ஒற்றுமையாக வாழணும் அப்படின்னா அவங்களுக்குள்ள ஒரு தலைவன் அப்படிங்கிற ஒருத்தர் இருக்குன்னு அந்த தலைவனுக்கு கட்டுப்பட்டு மக்கள் அனைவரும் வாழ்ந்தார்கள். மற்ற ஏதேனும் ஒரு இயற்கை சீற்றங்கள் வந்தால் கூட பார்த்தோன்னா மக்கள் அனைவரையும் ஒருங்கிணைத்து அந்த சீற்றங்களிலிருந்து தற்காத்து கொள்ள முடிகின்றது. அப்போ அனைவரும் ஒன்றாக ஒருங்கிணைத்து வாழக்கூடிய ஒரு பண்பு பார்த்தோன்னா பழங்காலம் தொட்டே இருந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த விலங்குகளிடமிருந்து மனிதன் எங்கே வேறுபடுறான் அப்படின்னா இந்த ஒருங்கிணைப்பு பண்புகளில் இருந்தான். நீங்கள் 1000 பேர் ஒரே இடத்துல இருந்தாலும் ஒரே நேரத்தில் அவங்க சொன்ன வேலையை செய்வாங்க. ஒரு மணி ஒழிச்சிச்சு அப்படின்னா 1000 பேர் அந்த இடத்துல கூடுவாங்க. ஒரு மணி ஒழிச்சிச்சு அப்படின்னா 1000 பேர் அங்கேருந்து கலைந்து போவாங்க. வேலைக்கு வராங்க, அந்த நிறுவனத்துலேருந்து வேலை செஞ்சுட்டு போகிறாங்க. ஆனால் காட்டிலையோ இல்லை வேற எங்கேயாவதோ இந்த மாதிரி விலங்குகள் பார்த்தோம் அப்படின்னா ஒற்றுமையாக ஒரே நேரத்தில் சேருவாங்களா அப்படின்னா சேர மாட்டாங்க. இது மனிதர்களுக்கே உண்டான ஒரு உயரிய பண்பு. இந்த நிர்வகித்தல், நிர்வாக பண்பு அப்படிங்கிறது இது மனிதர்கள்ட்ட சாத்தியமான ஒன்று. தன்னை பிணித்திருந்த சங்கிலிகளை தகர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக அவன் முன்னேற்றம் பெற முடிந்தது. எதனால் அப்படின்னா இந்த நிர்வகித்தல், இந்த நிர்வாகத்திறன், இந்த மேலாண்மை பண்பால் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. முதலாவதாக நேர மேலாண்மை அப்படிங்கிறாங்க. இதில் பார்த்தோம்னா ஒரு நேர மேலாண்மை அப்படிங்கிறது சொல்கிறாங்க. வேளாண்மை மேலாண்மைங்கிறாங்க. அதுக்கப்புறம் வணிக மேலாண்மை அப்படிங்கிறாங்க. அப்புறம் நிர்வாக மேலாண்மை அப்படிங்கிறாங்க. ஒரு 4 விதமான மேலாண்மை: நேரம், வேளாண்மை, வணிகம், அதுக்கப்புறம் நிர்வாகம். இந்த 4 பற்றி சொல்கிறாங்க. முதலாவதாக நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நேர மேலாண்மை. மனிதன் தனக்கான நேரத்தை உருவாக்க தொடங்கிய போதே மேலாண்மை பண்பு உருவானது அப்படிங்கிறாங்க. அவன் இந்த நேரத்தில் இதை முடிக்கணும் அப்படின்னு அவன் யோசிக்கும் போதே அந்த மேலாண்மை பண்பு தோன்றியது அப்படிங்கிறாங்க. விரைவாக வேலையை செஞ்சுட்டு பணியை எளிதாக்கக்கூடிய கருவிகளை அவன் செய்த போது அவன் ஓய்வு நேரத்தை உருவாக்க முடிந்தது. ஒரு காலத்தில் பார்த்தோம் அப்படின்னா அவன்
கண் விழித்திருக்கக்கூடிய நேரம் எல்லாம் வேலை செஞ்சுக்கிட்டே இருந்தான். இப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னா அப்படி இல்லை. நிறைய ஓய்வு நேரங்கள் இயந்திர கண்டுபிடிப்புகள் மூலமாக அவனுக்கு ஓய்வு நேரம் கொடுக்குறாங்க. ஓய்வு நேரம் கிடைக்குது. பணியை மிக எளிமையாக முடிச்சிடுறான். அதுக்கப்புறம் தொழிலாளர்கள் சட்டம் அப்படின்னு சொல்லிட்டு 8 மணி நேரம் தான் தொழிலாளர்களுடைய உழைப்பு நேரமாக இருக்குன்னு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஷிஃப்ட் கணக்கு அப்படின்னு சொல்லுவாங்க தொழிற்சாலைகள். அந்த மாதிரி 8 மணி நேரம் வேலை அப்படின்ட்டு ஒரு வரையறை செய்தாங்க. அப்போ இந்த மாதிரிலாம் பண்ணும்போது நிறைய ஓய்வு நேரங்களை அவன் வந்து உருவாக்கலாம். இன்னும் சொல்லப்போனால் அதிக நேரத்தை உருவாக்க முடிந்தவர்களே வரலாறு படைப்பவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். அவன் வேலையை வந்து சீக்கிரம் முடிச்சுட்டு ஓய்வு நேரம் அவனுக்கு அதிகமாக இருக்கணும். ஏன்னா ஓய்வு நேரம் இருந்தால் தான் அதுக்கடுத்து என்ன செய்யலாம் அப்படிங்கிற சிந்தனையில் அவனால் செயல்பட முடியும். அவன் 24 மணி நேரமும் கண் விழித்திருக்கிற நேரம் அனைத்துலையுமே ஓய்வு இல்லாமல் வேலை பார்த்துட்டே இருந்தான்னா அது ஒரு இயந்திரத்தனமான வாழ்க்கையில் தான் போவான். அதனால தான் சொல்கிறாரு, இன்று கூட அதிக நேரத்தை உருவாக்க முடிந்தவர்களே வரலாறு படைப்பவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் அப்படின்னு சொல்கிறார். ஒரு சிறந்த நிர்வாகி அப்படிங்கிறவங்களா இருந்தாலும் அவங்க உரிய நேரத்தை தேர்ந்தெடுக்கலை அப்படின்னா வெற்றி கிடைக்காமல் போய்விடும். அதான் சொல்கிறார். அவன் மிகப்பெரிய வலிமைசாலியாக இருந்தாலுமே உரிய நேரத்தில் ஏற்ற காலத்தை அறிந்து ஏற்ற இடத்தையும் தெரிந்து ஒரு செயலை மேற்கொண்டால் உலகத்தையே அடைய நினைத்தாலும் கைகூடும். ஞானம் கருதினும் கைகூடும், காலம் கருதி இடத்தால் செய்யும். அதனால தான் என்ன சொல்கிறாங்க, அந்த இடத்தை அறிந்து செயல்பட வேண்டும். அவன் எவ்வளோ பெரிய திறமசாலியாக இருந்தாலும் சரி, வெறும் 100 பேர் இருக்கக்கூடிய படை 10,000 பேர் இருக்கக்கூடிய வீரர்களை கொன்று குவித்துருவாங்க. ஏன் அப்படின்னா அந்த 100 பேரும் பார்த்தோம் அப்படின்னா அந்த காலத்திற்கு தகுந்த மாதிரி போர் செஞ்சுருப்பாங்க அல்லது எதிரியை கையாண்டு இருப்பாங்க. இந்த பாகுபலின்னு ஒரு திரைப்படம் வந்துச்சு. அதில் ஒரு காட்சி, எதிரி நாட்டு வீரர்கள் எல்லாம் அந்த நாட்டில் வந்து குடி புகுந்துருவாங்க, அரண்மனை சுற்றி வளைச்சிருவாங்க. அப்போ அந்த கதை நாயகன் என்ன பண்ணுவார் அப்படின்னா பக்கத்தில் ஒரு பெரிய அணை இருக்கும், டேம் இருக்கும். அந்த டேமை வந்து என்ன பண்ணுவார் அப்படின்னா உடைச்சிருவார். உடைச்சோடனே அந்த டேமில் இருக்கக்கூடிய தண்ணீர் எல்லாமே அந்த ஊர் முழுவதும் பரவி அந்த எதிரி நாட்டு வீரர்கள் எல்லாமே அந்த தண்ணீரில் அடிச்சுட்டு போகிற மாதிரி அந்த காட்சிப்படுத்தியிருப்பாங்க. இதைத்தான் சொல்கிறார், ஞானம் கருதினும் கைகூடும், காலம் கருதி இடத்தால் செய்யும். ஒரு ஏற்ற காலத்தை அறிந்து ஏற்ற இடத்தை தெரிந்து ஒரு செயலை மேற்கொண்டால் நாம் நினைத்தது கைகூடும். அப்போ அங்கே எது வலிமை அப்படிங்கிறத தெரிந்து நாம் வந்து வெற்றி பெற வேண்டும். வெறும் 100 பேர் இருக்கக்கூடிய படை 10,000 பேர் இருக்கக்கூடிய படையை வெற்றி பெற்றது. காரணம் என்ன அப்படின்னா இந்த நேரம் அறிந்து செயல்படுவது. அதே போல் ஒரு அரசன் ஒரு நாளை எவ்வாறு ஒதுக்கி பணியாற்ற வேண்டும் அப்படிங்கிறது மடியின்மை அப்படிங்கிற அதிகாரத்தில் திருவள்ளுவர் சொல்கிறாரு. அப்போ இது வந்து ஒரு மதிப்பெண் வினால வரும். ஒரு அரசன் ஒரு நாளை எவ்வாறு ஒதுக்கி பணியாற்ற வேண்டும் என்பதற்கு டேஸ் அதிகாரத்தின் மூலமாக திருவள்ளுவர் குறிப்பிடுகிறார். ஒரு 4 அதிகாரம் கொடுத்துருவாங்க. மடியின்மை, ஒழுக்கமின்மை, அறிவுடைமை, கல்லாமை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4 அதிகாரம் கொடுத்துருவாங்க. இதில் சரியான பதில் வந்து மடியின்மை. சீனத்தில் புழங்கக்கூடிய ஒரு கதை, உருவக கதை ஒன்று இருக்குது. அது வந்து பார்த்தோன்னா நேர மேலாண்மையை பற்றி அருமையாக கூறுகின்றது அப்படின்னு சொல்கிறாங்க. நேர மேலாண்மை அப்படிங்கிறது எப்படி இருக்குன்னு அப்படிங்கிறது வந்து இந்த கதையில் மிக அருமையாக சொல்கிறாங்க. சீனத்தில் யாங்சோ அப்படிங்கிற பகுதியில் பல இளைஞர்கள் நீச்சலில் வீரம் புரிந்தவர்களாக, நீச்சல் வீரர்களாக இருந்தாங்க. அவங்களாம் வந்து பார்த்தோன்னா ஒரு ஆழமான நதியை கடப்பதற்கு படகு மூலம் போகிறாங்க. அப்போ வந்து திடீர்னு அந்த நதியில் தண்ணீர் அதிகமாக வந்துடுது. தண்ணீர் அதிகமாக வந்தோடனே படகு கவுந்துருது. அந்த படகுல இருந்த எல்லாருமே வந்து பார்த்தோன்னா அந்த நதியில் உள்ளே விழுந்துடுறாங்க. அதுக்கப்புறம் அங்கே இருக்க அந்த வீரர்கள் ஏற்கனவே அங்கே எல்லாம் நீச்சல் வீரர்கள்னால அவங்களுக்கு ஒன்றும் அது பெருசாக எதாவது தெரியல. அந்த விபத்துலேருந்து தப்பிச்சு எல்லாருமே கரை ஏறிடுறாங்க. ஆனால் அதில் ஒருத்தர் மட்டும் வந்து பார்த்தோன்னா கரை ஏறாமல் அந்த தண்ணீரிலே மிதந்துக்கிட்டு இருக்கார். இன்னும் சொல்ல போனால் அவர் மிகப்பெரிய நீச்சல் வீரர். அவர் என்னடா அது இவர்னாலே கரையேற முடியலையே அப்படின்ட்டு எல்லாருமே யோசிக்கிறாங்க. ஏன் இவ்வளவு பின்தங்குற, நீ அதிசிறந்த நீச்சல் வீரன் ஆயிற்றே அப்படின்னு எல்லாருமே வந்து பார்க்குறாங்க. அதுக்கு அவன் சொல்கிறான், நான் என்னுடைய கச்சையில் 1000 பொற்காசுகளை கட்டிகிட்டு இருக்கேன். கச்சை அப்படின்னா கம்புக்கூடு அப்படின்னு சொல்லுவாங்க. கம்புக்கூடு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த 2 கைகள் இணையக்கூடிய அந்த மார்பு பகுதியை ஒட்டி இருக்கக்கூடிய அந்த பகுதி, அதான் கச்சை. அந்த கச்சையை வந்து பார்த்தோம் அப்படின்னா அதில் 1000 பொற்காசுகளை நான் கட்டியிருக்கேன். அதனால் என்னால் வேகமாக நீச்சல் அடிக்க முடியல அப்படிங்கிறான். அந்த கையை வேகமாக நீச்சல் அடிக்க கையை விரித்தோம் அப்படின்னா அந்த கை இடுக்கில் இருக்கக்கூடிய அந்த 1000 பொற்காசுகள் தண்ணிக்குள்ளே விழுந்துடும்.
அப்போ அவனுடைய எண்ணம் எல்லாம் அந்த 1000 பொற்காசுகளை எப்படியாவது காப்பாற்றணும் அப்படிங்கிறக்காக தான் கைகள் இரண்டையும் நல்லா விரித்து நீச்சல் அடிக்காமல் கையை இரண்டையும் ஒட்டியே நீச்சல் அடிச்சுட்டு இருக்கான். அவனால் தாக்கு பிடிக்க முடியல. ஒரு கடத்தில் பார்த்தோம் அப்படின்னா இறந்துடுறான். தண்ணீர் அவனை அடிச்சுட்டு போயிடுது. அப்போ எது எந்த நேரத்தில் எது முக்கியம் அப்படின்னு சரியான முடிவு எடுக்கணும் அப்படிங்கிறதுல தான் வாழ்க்கையோட வெற்றி அடங்கியிருக்கு. இதுதான் சிறந்த நேர மேலாண்மை அப்படிங்கிறாங்க. எந்த வேலையை செய்யணும், எந்த வேலையை பின்னாடி செய்யணும், நமக்கு பிடித்த வேலைக்கு முக்கியத்துவம் கொடுக்கறது, நமக்கு பிடிக்காத வேலைக்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் இருக்கிறது அப்படிலாம் இல்லை. நம்மளுடைய கடமையை என்னவோ அந்த கடமைக்கான வேலைகளை அந்த நேரப்படி நாம் செய்து கொண்டே இருக்கணும். அதுதான் சொல்கிறார். அப்படி செய்யலை அப்படின்னா நம்ம வாழ்க்கையை இழக்க வேண்டியது வரும் அப்படின்னு சொல்கிறாரு. இதுதான் மிகச்சிறந்த நேர மேலாண்மை. இன்றைக்கி நம்ம செய்யக்கூடிய வேலைகள்னு ஒரு பட்டியல் இருக்கும். அந்த வேலைகளில் தான் நம்ம நாட்டத்தை செலுத்தணும். நமக்கு பிடிச்சிருக்கு அப்படிங்கிறக்காக அடுத்த மாதம் செய்யக்கூடிய வேலை அல்லது அடுத்த வாரம் செய்யக்கூடிய வேலையில் நம்ம இது பண்ணக்கூடாது. நாளைக்கு பரீட்சை அப்படின்னா நம்ம நாளைக்கு தேர்வுக்கு படிக்கணும் இன்றைக்கி. அதை விட்டுட்டு நமக்கு அடுத்த மாதம் பிறந்தநாள் வருது, அந்த பிறந்தநாள் ஆடை எடுக்கிறதுக்கு நம்ம இன்றைக்கி போய் நம்ம கடை தெருவுக்கு போய் நம்ம வண்ண வண்ண ஆடைகள் எடுக்கலான்னு அதில் கவனம் செலுத்தணும் அப்படின்னா அது தவறான ஒன்று. அப்போ நாளைக்கான தேர்வுக்கு படிக்கணும், அதன் பிறகு அடுத்த மாதத்திற்கான பிறந்தநாள் ஆடை எடுக்கிறதுல கவனம் செலுத்தணும். அப்போ எது எந்த நேரத்தை முக்கியம்னு தெரிஞ்சு அதை பண்ணோம் அப்படின்னா நான் வெற்றி பெற முடியும். அதான் மிகச்சிறந்த நேர மேலாண்மை அப்படின்னு இதில் சொல்கிறாங்க. அதுக்கடுத்து வேளாண் மேலாண்மை. வேளாண்மையிலையும் பார்த்தோன்னா நிறைய கூறுகள் இருக்குது. விவசாயம் அப்படிங்கிறது பார்த்தோம் அப்படின்னா ஒரு லாபகரமான தொழில் இல்லை அப்படின்னு ஒரு பரவலான கருத்து இருக்குது. ஆனால் அது உண்மை இல்லை. சரியாக நம்ம அந்த விவசாயம் பண்ணோம் அப்படின்னா அதில் நம்ம வருவாய் ஈட்ட முடியும் அப்படின்னு அதான் வேளாண் மேலாண்மையில் சொல்கிறாங்க. அது என்ன அப்படின்னா 5 கருத்துகள் சொல்கிறாங்க. ஒன்று, சரியான பயிரை தேர்ந்தெடுத்தல். சரியான பயிரை தேர்ந்தெடுத்தல்னா இந்த நிலத்திற்கு எந்தெந்த பயிர் விளையும் அப்படின்னு பார்த்து அந்த பயிரை தேர்ந்தெடுக்கணும். 2, உரிய நேரத்தில் விதைத்தல். அந்த பயிரை எப்போ விதைக்கணும், இந்த காலத்தில் தான் விதைக்கணும். ஆடிப்பட்டம் தேடி விதை அப்படின்னு சொல்கிறாங்க. ஆடி மாதம் நாம் விதைச்சோம் அப்படின்னா அதுக்கடுத்து மழை பெய்யும் பொழுது அந்த செடியில் நல்லா முளைத்து வரும். அதுக்கப்புறம் தை மாதம் அறுவடை பண்ணிடலாம். அதனால தான் தை பிறந்தால் வழி பிறக்கும் அப்படிங்கிறான். அப்போ ஆடி மாதத்தில் விதைத்தல், ஆடிப்பட்டம் தேடி விதை, தை பிறந்தால் வழி பிறக்கும். இப்போ தை மாதம் பிறந்துருச்சு அப்படின்னா நாம் பார்த்தோன்னா அறுவடை செஞ்சோன்னா அதில் வரக்கூடிய வருமானத்தை வைத்து நம்ம வாழ்க்கையை மாற்றலாம். அப்போ உரிய நேரத்தில் விதைக்கணும். நீர் மேலாண்மையை நெறிப்படுத்துதல். அப்போ நீரை நம்ம பயிருக்கு தேவையான நீரை நாம் சொட்டு நீர் பாசனம் அல்லது வேறு விதமான பாசனம். அப்போ அதற்கு தகுந்த மாதிரி நீர் மேலாண்மை, தேவையில்லாமல் நீரை வீணடிக்கக்கூடாது. அதுக்கப்புறம் அறுவடைக்கு பின் பாதுகாத்தல். நம்ம விளைச்சல் செய்த அந்த பயிர்களை, அந்த தானியங்களை பாதுகாப்பான இடத்துல வைக்கணும். சில பயிர்கள்லாம் சில தானியங்கள்லாம் பார்த்தோன்னா மழை நீர் பட்டுச்சு அப்படின்னா அது மறுபடியும் பயன்படாமல் போயிடும். அப்போ அறுவடைக்கு பின் பாதுகாத்தல். அதுக்கப்புறம் உரிய விலை வரும் வரை இருப்பு வைத்தல். அந்த பொருளுக்கான சரியான விலை வரும் வரை நம்ம என்ன பண்ண இருப்பு வச்சுருக்கோம்னா அவசரப்பட்டு நாம் விற்கக்கூடாது. அப்போ இந்த மாதிரி ஒவ்வொரு நிலையிலையும் இந்த 5 நிலையும் நம்ம சரியாக பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக விவசாயம் வெற்றி பெறும். அதான் நிர்வாக நெறி, வேளாண்மையின் நிர்வாக நெறி அப்படின்னு சொல்கிறாங்க. கம்பராமாயணத்தில் தசரதன் பார்த்தோன்னா தன்னுடைய நாட்டை அந்த மாதிரி தான் பார்த்தான். ஒரு சிறிய ஒரு ஏழை விவசாயி எப்படி தன்னுடைய நிலத்தை பாதுகாப்பானோ அதே போல தான் தசரதன் தன்னுடைய நாட்டை ஆட்சி செய்தான் அப்படின்னு சொல்கிற. வையகம் முழுவதும் வரிங்கன் ஓம்பும் ஓர்சை என காத்து இனிது அரசு செய்கின்றான் தசரதன் அப்படின்னு சொல்கிறான். அப்போ இந்த பாடல் வரி கொடுத்து இது எந்த நூலில் வந்திருக்குது அப்படின்னு கேட்பாங்க. கொஞ்சம் கவனமாக பார்த்துங்க. வையகம் முழுவதும் வரிங்கன் ஓம்பும் என்னும் பாடல் வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் கம்பராமாயணம், கம்பர் பாலகாண்டம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கடுத்து ஔவையார் பாடல் ஒன்று கொடுத்துருக்காங்க. அறநெறி சாரம் அப்படின்னு அது ஒரு பாடல் ஒன்று கொடுத்துருக்காங்க. அது பாருங்கள், அறநெறிச்சாரம், ஔவையார் பாடலில் அறநெறிச்சாரம் அது கொடுத்துருக்காங்க. இன்சொல் விளைநிலன் ஈதலே வித்தாக வன்சொல் களைக்கட்டு வாய்மை எருவட்டி அன்பு நீர் பாய்ச்சி அறக்கதிர் ஈன ஓர் பைங்கூல் சிறு காலை செய். அறநெறிச்சாரம் பாடல் இப்படி சொல்லுது. என்ன அப்படின்னா, இன்சொல் விளைநிலமாக, இனிமையான சொற்கள் தான் நிலம். ஈதல் வித்தாக, இதில் விதை அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஈதல், மற்றவங்களுக்கு கொடுப்பது. வன்சொல் களைய நீக்கி, வன்சொல் அப்படிங்கிறது தீய சொற்கள்.
கனி இருக்க காய் கவர்ந்தற்று அப்படின்னு வள்ளுவர் சொல்கிறார் இல்லையா. அது மாதிரி தீய வார்த்தைகள் அது வந்து பார்த்தோம்னா நிலத்தில் இருக்கக்கூடிய களை பயிர்கள் போல, நெல்லுக்கு இடையே முளைத்திருக்கக்கூடிய களையை நீக்குவது போல வன் சொல்லை நம்ம வாழ்க்கையிலிருந்து நீக்கிடணும் அப்படிங்கிறாங்க. வாய்மை என்னும் எரு விட்டு, எரு அப்படின்னா உரம், அந்த உரம் அப்படிங்கிறது வாழ்க்கையில் எதுனா வாய்மை, உண்மை பேசுதல். அன்பு நீர் பாய்ச்சி, இங்கே நீராக இருப்பது அன்பு தான். அன்பு நீர் பாய்ச்சி, அன்பு மரணம் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது வள்ளுவர் சொல்கிறார் இல்லையா. அறக்கதிர்களை விளைவிக்க வேண்டும். அறம் அப்படிங்கிற கதிர்களை நாம் அறுவடை செய்ய வேண்டும். அறம் அப்படின்னா அற வாழ்க்கை, மற்றவர்களுக்கு நல்ல வாழ்க்கை, மற்றவர்களுக்கு தீங்கிழைக்காத ஒரு அறம் சார்ந்த ஒரு வாழ்க்கையை நாம் வாழணும் அப்படின்ட்டு இந்த வேளாண்மையோடு தொடர்பு படுத்தி நம் வாழ்க்கையும் மையப்படுத்தி அறநெறிச்சாரம் பாடல் சொல்லுது. வேளாண்மையில் செய்வது போல மேலாண்மை நெறிகளை கொள்பவர்கள் சிறந்த மேலாளர்கள், நிர்வாகிகளாக இருப்பாங்க. பணிபுரிய இடத்துலையும் வந்து பார்த்தோம்னா இந்த மாதிரி வேலை செஞ்சாங்கன்னா அவங்க நிர்வாகிகளாக இருப்பாங்க. அவர்களிடம் வேலை செய்கிறவங்க பணியை பாரமாக்காமல் சாரமாக்குவார்கள். பாரம் அப்படின்னா அவங்க பணியை வந்து சுமையாக நினைக்க மாட்டாங்க, மனம் வந்து விரும்பி செய்வார்கள் அப்படிங்கிறாங்க. அடுத்தது வணிக மேலாண்மை. 2000 ஆண்டுகளுக்கு முன்பே வணிகத்தில் நம்ம தமிழகம் வந்து சிறந்து விளங்கியது அப்படிங்கிறது சொல்கிறாங்க. சங்க இலக்கியங்களில் தமிழரின் பண்டைய வணிக பரிமாற்றங்கள் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றன. நிறைய பேர் வந்து இங்கே வந்து வணிகம் செஞ்சுருக்காங்க, வேற்று நாடுகளிலிருந்து நம்ம தமிழகத்திற்கு வந்திருக்காங்க. அதுக்கான காரணம் என்ன, இங்கே இருக்கக்கூடிய செல்வ வளம், அதுக்கப்புறம் துறைமுகங்கள், அதுக்கப்புறம் இருமொழி அறிந்த மொழிபெயர்ப்பாளர்கள். அப்போ இங்கே இதெல்லாம் இதற்கு சாத்தியமாக இருந்தது. காவிரி பூம்பட்டினத்தில் வந்து பார்த்தோன்னா நிறைய வெளிநாட்டு கப்பல்கள் வந்துச்சு. ஏற்றுமதி செய்யக்கூடிய பொருட்களும் இறக்குமதி செய்யக்கூடிய பொருட்களும் அந்த காவிரி பட்டண கரையில் வந்து குவித்து இருந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பட்டினப்பாலை பாடல் பாருங்க. நீரினின்றும் நிலத்து ஏற்றவும் நிலத்தினின்று நீர் பரப்பவும் அளந்து அறியா பல பண்டம் வரம்பு அறியாமை வந்து ஈண்டி. பட்டினப்பாலை பாடல். இந்த பாடல் வரிகள் ஏதாவது கொடுத்து இது எந்த நூலில் வந்திருக்குது அப்படிங்கிற மாதிரி கேட்கலாம், அது பார்த்துக்குங்க. இந்த மாதிரி அந்த பகுதி முழுவதும் காவிரி பூம்பட்டினம் முழுவதும் நிறைய பொருட்கள் இருந்தது. இறக்குமதி ஆகக்கூடிய பொருட்களுக்கு சுங்கம் வசூலித்து அந்த பொருட்களின் மீது புலி சின்னத்தை பொறித்து அனுப்பினார்கள் சுங்க அதிகாரிகள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸ்ட்ரேபோ என்பவர் அகஸ்டஸ் சீசரை பாண்டிய நாட்டு தூதுக்குழு ஒன்று 20ஆம் நூற்றாண்டு கிமு 20ஆம் ஆண்டு சந்தித்ததை பற்றி தெரிவிக்கிறார் அப்படின்னு சொல்கிறாங்க. தமிழர்களுக்கும் கிரேக்கர்களுக்கும் ரோமானியர்களுக்கும் இருந்த இலக்கியங்கள் மூலம் தெரிகின்றது. புறநானூற்றில் 56வது பாடலில் யவனர்கள் கப்பல் பற்றிய குறிப்புகள் இடம்பெற்றிருக்கின்றது. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்வி, நிறைய தேர்வுகளில் கேட்டிருக்காங்க, குரூப் எக்ஸாம்பிளே கேட்டிருக்காங்க. புறநானூற்றில் டேஷ் பாடலில் யவனரது கப்பல்கள் பற்றிய குறிப்பு இடம்பெற்றுள்ளது. 56வது பாடல். யவனர்களது கப்பல்கள் பற்றிய குறிப்பு இடம்பெற்றுள்ள நூல் டேஷ் அப்படின்னு கேட்டிருக்காங்க புறநானூறு. அதை பார்த்துக்குங்க. பலர் வந்து பார்த்தோம்னா நம்ம வணிகம் செய்கிறோம், நல்லா தான் போய்கிட்டு இருக்கு, நிறைய லாபம் வருது அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் தெரியாத தொழிலெலாம் தொடங்குவாங்க. அப்புறம் தெரியாத தொழிலெலாம் தொடங்கி நான் தொட்டதெல்லாம் தொடங்குன்னு சொல்லிட்டு அவன் நிறைய தொழிலை தொடங்கி ஒரு கட்டத்தில் நிறைய இழப்பு ஏற்பட்டு நிறைய பேர் வந்து கன்னத்தில் கை வைத்து கலங்குபவர்கள் இருக்கிறாங்க அப்படிங்கிறாங்க. அதனால் என்ன பண்ணலாம், மன வெளிச்சினால் ஒரு இதை தொடங்கக்கூடாது. மன வெளிச்சி அப்படின்னா ஆர்வக்கோளாறு அப்படிங்குவாங்க. அவன் கிடக்கிறான் ஒரு ஆர்வக்கோளாறு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. அந்த மாதிரி ஆர்வக்கோளாறு, தம்முடைய வலிமையின் அளவு அறியாமல் மன வெளிச்சியினால் தூண்டப்பட்டு புது புத்தகம் வாங்கினோடனே படிப்பான் ஒரு 10 பக்கம். புத்தாண்டு வந்தோடனே இந்த வருடம் நான் இதை வந்து கடைபிடிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த புத்தாண்டுக்காக உடல் எடையை குறைக்க போகிறேன், தினந்தோறும் படிக்க போகிறேன், இந்த மாதிரி ஏதோ ஒரு வருடம் ஏதோ ஒரு கொள்கையை சொல்லுவான். அந்த மாதிரி ஒரு ஆர்வ கோளாறு மாதிரி மன வெளிச்சியினால் தூண்டப்பட்டு உடைத்தம் வலி எறியார் ஊக்கத்தின் ஊக்கி இடைக்கண் முறிந்தார் பலர். அவசரப்பட்டு ஒன்றில் இறங்கி முடிக்க முடியாமல் பாதியிலேயே பின்வாங்கியவர்கள் நிறைய பேர் இருக்காங்க அப்படின்னு சொல்கிறார் திருவள்ளுவர். போட்டியாளர்களே நமக்குள் உந்து சக்தியை செய்வாங்க. உந்து சக்தினா அந்த போட்டியாளர், அவன் முன்னாடி நம்ம வாழ்ந்து காட்டணும்டா அப்படிங்கிற ஒரு உந்து சக்தி யார் தருவாங்கன்னா நம்ம போட்டியாளர்கள் தான் தருவாங்க. அதனால் நமக்கு போட்டியாளரே இருக்கக்கூடாது அப்படின்னு நினச்சி எல்லாத்தையும் அழிக்க வேண்டும் அப்படின்னு நினைக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாரு. அடுத்தது வந்து பார்த்தோன்னா மேலாண்மையில் புலியை பூனை போல நடத்தினால் பூனையாகவே மாறிடும் அப்படின்னு ஒரு
பொன்மொழி இருக்குது. ஆனால் புத்திசாலி என்ன பண்ணுவாங்க, பூனைகளையே புலியாக மாற்றிடுவான். தட்டி கொடுத்து வேலை வாங்க, உன்னால் முடியும், எனக்கு அப்பயே தெரியும், நீ இதெல்லாம் அசால்ட்டு அப்படின்னு சொல்லியே அவன் ஒரு பூனையாக இருந்தாலுமே ஒரு புலி போல அவர்களை மாற்றி விட்டுவார்கள். அவசரக்காரர்கள் புலியையும் எலிகளாக்குவார்கள். புலி மாதிரி இருக்கவன் உனக்குலாம் இதெல்லாம் என்ன தெரியும், இதெல்லாம் உனக்கு தெரியுமா அப்படின்னு எது பண்ணாலும் அவரை தாழ்த்தி பேசியே புலி போன்று இருக்கக்கூடியவர்களும் ஒரு கட்டத்தில் பூனைகளாக மாறிவிடுவார்கள். அடுத்தது நிர்வாக மேலாண்மை. ஒரு உயர் பதவியில் இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கணும்னு அவசியம் இல்லை. யாருக்கு தெரியும் அப்படின்னு தெரிஞ்சு வச்சுருந்தாவே போதும் அப்படிங்கிறாங்க. தெரிந்திருப்பது ஒரு வகை அறிவு என்றால் யாருக்கு தெரியும் என்பது தெரிந்திருப்பது மற்றொரு வகை அறிவு. நாலடியார் அதைத்தான் சொல்லுது, கல்லாரை ஆகினும் கற்றாரை சேர்ந்தொருகின் நல்லறிவு நாளும் தலைப்படுவர். அதான், நீ படிக்கலைன்னாலும் பரவாயில்ல, படித்தவங்க கூட சேர்ந்து நீ இருந்தேன்னா உனக்கும் அந்த படிக்கக்கூடிய அந்த கிடைக்கக்கூடிய பண்பு உனக்கு கிடச்சிரும் அப்படின்னு நாலடியார் சொல்கிறாங்க. இந்த பாடல் நல்லா பார்த்துங்க. நிறைய தேர்வுகளில் இந்த பாடல் அப்படியே கல்லாரே ஆயினும் கற்றாரே சேர்ந்தொழுகின் நல்லறிவு நாளும் தலைப்படுவர் கொடுத்துருக்காங்க. ஆனால் இது எந்த நூல், நாலடியார். நிறைய பேர் என்ன பண்ணாங்கன்னா திருக்குறள்னு போட்டுருவாங்க. முதலடி 4 சீரில் இருக்குது, 2ஆம் அடி 3 சீர். முதலடி நாற்சீராய், 2ஆம் அடி முச்சீராய் இருந்துச்சு அப்படின்னா அது குறள் வெண்பா. நம்ம வெண்பாவின் பொது இலக்கணத்தில் படித்ததை நினைவில் வச்சுக்கிட்டு திருக்குறள் அப்படின்னு போட்டுருவாங்க. அதனால் இந்த வரிகள் கொஞ்சம் குழப்பமான வரிகள், நன்கு உள்வாங்கி பார்த்துக்குங்க. கல்லாரை ஆயினும் கற்றாரை சேர்ந்தொழுகின் நல்லறிவு நாளும் தலைப்படுவர். இது எந்த நூலில் வந்திருக்குது, நாலடியாரில் வந்திருக்குது. நிர்வாகத்தில் செலவை தீர்மானிக்க வேண்டும். நம்ம வரவுக்கு மீறி செலவு செஞ்சோம் அப்படின்னா மற்றவங்கள்ட்ட போய் பிச்சை எடுக்க வேண்டிய நிலை தான் வரும், அடுத்தவர்களிடம் கையேந்த வேண்டிய நிலை தான் வரும் அப்படிங்கிறாங்க. ஔவையார் அதுதான் ஒரு பாடலில், ஆன முதலில் அதிகம் செலவானால் மானம் அழிந்து மதிகெட்டு போன திசை எல்லோருக்கும் கள்ளனாய் ஏல் பிறப்பும் தீயனாய் நல்லாருக்கும் பொல்லனாம் நாடு. அப்போ நிதியை சரியாக கையாளணும். வருமானம் வருது அப்படிங்கிறக்காக செலவு பண்ணக்கூடாது. கையில் இருக்க பணத்தை கவனமாக செலவு செய்ய வேணும். அப்படி அதிகமாக நீ செலவு பண்ணிட்டேன்னா உன் மேலே இருக்கக்கூடிய மரியாதை நீ கிட வேண்டியிருக்கும். எல்லாருமே உன்னை ஒரு மதிக்க மாட்டாங்க, மானத்தோடு மரியாதையோடு நடத்த மாட்டார்கள். போகிற பக்கம்லாம் உன்னை ஒரு திருடன் மாதிரி தான் பார்ப்பாங்க. அது மட்டும் அல்லாது 7 பிறவிக்கும் நீ ஒரு கெடுதல் செய்யக்கூடியவனாகத்தான் மற்றவர்கள் பார்வையில் இருப்ப அப்படின்னு சொல்கிறாரு. யார், ஔவையார். மேலான மேலாண்மை. பொதுவாக மேலாண்மை அப்படிங்கிறது வெறும் புத்தக அறிவோடு மட்டும் முடிந்து விடுவதில்லை. மேலாண்மை பண்பு அப்படிங்கிறது நொடிக்கு நொடி மாறிக்கொண்டே இருக்கு. காலச்சூழலுக்கு ஏற்ப அந்த மேலாண்மை பண்புகளும் மாறிக்கிட்டே இருக்குது. அதனால தான் முதல்லாம் பார்த்தோன்னா ஏதாவது இன்டர்வியூ அப்படின்னா முன் அனுபவம் இருக்குதா, எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குதா அப்படின்னு தான் கேட்பாங்க. இப்போ முன் அனுபவம்லாம் எதிர்மறை ஆகிருச்சு. அனுபவசாலிகள் பார்த்தோன்னா செக்கு மாடாக தான் இருக்காங்க. அனுபவசாலினா என்ன, செக்கு மாடு எப்படி அந்த செக்கையை சுற்றி வருதோ, அனுபவசாலிகள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா 10 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த பிரச்சனைக்கு அப்போ என்ன தீர்வோ அதையே தான் இப்போயே யோசிச்சு சொல்லிக்கிட்டு இருப்பான். ஆனால் இப்போ அதை விட இன்னும் பெட்டரான, அதை விட சிறந்த ஒரு தீர்வு இருக்கலாம், ஆனால் அவன் அதை யோசிக்கவே மாட்டான். அதனால தான் அனுபவசாலிகள் செக்கு மாடுகள் போல் இருப்பாங்க. ஆனால் எங்களுக்கு யார் தேவை அப்படின்னா ஜல்லிக்கட்டு போல் எந்த தடையும் இல்லாமல் துள்ளி பாய்ந்து சீறி பாயக்கூடிய ஜல்லிக்கட்டு போல இருக்கக்கூடிய இளைஞர்கள் தேவை அப்படின்ட்டு நிறைய நிறுவனங்கள் சொல்கிறாங்க. அதனால தான் அந்த மேலாண்மை அப்படிங்கிறது வெறும் புத்தகத்தோடு நின்று விடுவதில்லை, நொடிக்கு நொடி மாறக்கூடியது அப்படின்னு சொல்கிறாங்க. 126 ஒற்றை வரிகளில் எழுதிய துளிகள் அப்படிங்கிற நூலின் மூலமாக உலக புகழ் பெற்றவர் ஹெராக்ளிட்டஸ். அவர் கிரேக்க நாட்டவர். அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, 2 முறை ஒருவன் ஒரே நதியில் இறங்க முடியாது அப்படிங்கிறார். இங்கே நதி அப்படிங்கிறது எதை சொல்கிறாங்கன்னா, அந்த நதியில் ஓடக்கூடிய நீரை சொல்கிறாங்க ஆகு பெயரில். அங்கே நதினா அந்த அடியில் இருக்க மண் கல்லுலாம் அங்கேயே தான் இருக்கும். ஆனால் அந்த நீர் இருக்கு இல்லையா, நீர் ஓடிடும். அதான் 2 முறை ஒருவன் ஒரே நதியில் இறங்க முடியாது. இப்போ நீ காலை வச்சுட்டு நம்ம எடுத்துட்டோம்னா அந்த இடத்துல வேறு நீர் வந்துடும். அதுதான் சொல்கிறார். அந்த மாதிரி தான் ஒவ்வொரு நாளும் பார்த்தோம்னா மாற்றம் ஏற்பட்டு கொண்டே இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒவ்வொரு நாளும் சூரியன் புதியது அப்படின்னு சொல்கிறாரு. ஒரே வாக்கியம், ஒவ்வொரு நாளும் ஒரு புதுச்சூழல் சந்தையில் நிலவுகின்றது. நேற்று வாடிக்கையாளராக இருந்தவர் இன்றைக்கி அவர் தொடருவாரானா சொல்ல முடியாது. அவங்களோட இன்னும் வேறு யாராவது சிறந்த ஒரு பங்களிப்பை கொடுத்தாங்க அப்படின்னா அவரும் மாறிடுவார். அடுத்தவர் நலனுக்காக வாழ்பவரே
உண்மையான தலைமை பண்பு மிக்கவர். இந்திரருக்குடைய அமிர்தமே கிடைத்தாலும் தான் சாப்பிடாம நெல்லிக்கனியை ஔவைக்கு கொடுத்தார் இல்லையா அதியமான், அந்த மாதிரி தலைமை பண்பு மிக்கவர். அடுத்தவர் நலனுக்காக தம்மை சுற்றி இருக்கிறவங்கெல்லாம் சாப்பிட்டாங்களா, தனக்கு கீழே இருப்பவர்கள்லாம் சாப்பிட்டாங்களா அப்படின்னு உறுதிப்படுத்திட்டு சாப்பிட்றாரு இல்லையா, அவர் தான் வந்து தலைமை பண்பு மிக்கவர். எப்படி இங்கே அதியன் ஔவை அந்த இது சொல்கிறாங்களோ அந்த மாதிரி. உலக இலக்கியங்கள் அனைத்திலும் பார்த்தோம்னா மேலாண்மை கருத்துகள் மென்மையாக இருக்குது. அதை அப்படியே சிதைத்து குப்பிகள் அந்த பாட்டிலில் அடைச்சி படைப்பாளர்கள் முனையவில்லை. அது நேரடியாக நம்ம வந்து இது இப்படி இருக்கணும் அது அப்படி இருக்கணும் அப்படின்னு சொன்னால் அது வந்து பார்த்தோன்னா வெறும் அறிவுரை மாதிரி தான் இருக்கும். கிரிஞ்சு பூமர் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, அந்த மாதிரி வெறும் அறிவுரை மாதிரி தான் இருக்கும். அப்போ அவங்க வந்து அறிவுரை சொல்ல விரும்பலை, நிகழ்வுகள் மூலமாக சொல்கிறாங்க. அதுதான் வந்து பார்த்தோன்னா நன்னெறி கதைகள் மூலமாகவும் காவியங்கள் மூலமாகவும் உருவக கதைகள் மூலமாகவும் நம் முன்னோர்கள் உணர்த்த முயன்றார்கள். அவற்றின் தலையாய வெளிப்பாடே மேலாண்மை கருத்துகள். அப்போ இந்த மாதிரி மேலாண்மை பண்புகள் அப்படின்னு சொல்லிட்டு 4 மேலாண்மையை சொல்கிறாரு. நேர மேலாண்மை, வேளாண் மேலாண்மை, வணிக மேலாண்மை, நிர்வாக மேலாண்மை அப்படின்னு 4 மேலாண்மை கருத்துகள் வாழ்க்கைக்கு தேவையானதை இலக்கியத்தில் மேலாண்மை பகுதியில் சொல்கிறாரு. இதிலிருந்து முக்கியமான பகுதிகளில் நான் வந்து வண்ணம் தீட்டி கொடுத்துருக்கேன். இதெல்லாம் நிறைய தேர்வுகளில் வந்து பார்த்தோம்னா 1 மதிப்பெண் வினாக்கள் பள்ளி அளவில் தேர்வுகள்லையும் அல்லது குரூப் எக்ஸாம் போன்ற தேர்வுகள்லையும் கொடுத்துருக்காங்க. மாணவர்கள் இதை படித்து பயன்பெறுங்க. மீண்டும் மற்றொரு காணொளியில் மற்றொரு பாடப்பகுதியை விரிவாக காண்போம்.